ஓகே ஓகே. சரி. இப்போ ஓகே, நான் நல்லா இருக்கிறேன். நிறைய பேர் கேக்குறீங்க. ஆம், நல்லா இருக்கிறேன், நல்லா ஆகி கொண்டிருக்கிறேன். ஸோ இன்னுமே நல்லா வாரத்துக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். என்று சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ், இந்த பிஸ்னஸ், அதாவது நான் சொல்றது பெக்ஸோரா வந்துட்டு என்ற இன்னொரு ஃபேமிலி என்றதுதான். ஸோ நான் ஹீல் ஆகுறதுக்கு, ஆம், இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வாரத்துக்கு கண்டிப்பா எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஆம், ஏன்னா என்ன இந்த ஒரு ஃபேமிலி, ஸோ நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். ஓகே. சரி. தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்க எல்லாரோட ப்ரேயர்ஸ் அண்ட் எப்பயுமே நீங்க எனக்கு தர அந்த தைரியமான அந்த கான்ஃபிடென்ட், அந்த வார்த்தைகள், ஆறுதலான அந்த விஷயங்கள், ஒரு கஷ்டமான டைம்ல நீங்க எல்லாருமே கூட இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே. தேங்க்யூ. சரி. இப்ப அது மட்டும் இல்ல, உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டைம் வந்து எனக்கு மட்டும் இல்ல, ஓவராலாவே ஆ கொஞ்சம் கொஞ்சம் இருங்க வாரேன். ஓகே, சாரி. சரியா? அப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே வந்து எனக்கு மட்டும் இல்ல, ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்குமே இது ஒரு என்ன சொல்ற ஒரு கஷ்டமான காலப்பகுதியா தான் இருந்திருக்குது. ஆஹ் சீரியஸா சொல்லணும்னா எனக்கு இன்னுமே இங்க நடந்த விஷயங்கள், இந்த அனர்த்தங்கள் சம்பந்தமான கிளியரான ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏனண்டா கிட்டத்தட்ட நான் 2 வீக்ஸுக்கு மேல ஒழுங்கா என்ன சொல்ற ஃபோன் பார்த்து நியூஸ் பார்த்து என்ன நடக்குதுன்றது கூட எனக்கு உண்மைக்குமே தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஆட்கள் கதைக்கும் போது ஒவ்வொரு ஆட்கள் சொன்ன விஷயங்களை வச்சு ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குதா, இவ்வளோ மோசமான சுச்சுவேஷன். இப்ப டீம்ல கூட நாங்க கதைக்கும் போது பார்த்தா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் விட்ட தண்ணி இதுகள் இதாகி அவங்களோட உடைமைகள் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது என்ற விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்திருக்குன்றது தான் எனக்கு உண்மையிலே தெரிய வந்தது. கதைக்க ஆரம்பிக்கும் ஆனா உண்மைக்கும் இன்னுமே கிளியரா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கான்றது பர்சனலி எனக்கு தெரியாது. சரியா? அதுக்கு பிறகு உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா அது personal ஆ எனக்கு பாதிக்கப்பட்டது. ஆனா overall ஆ எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இந்த காலப்பகுதி, இப்ப நாங்க இந்த எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எப்படி சொன்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கும், நீங்கள் நடக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நாங்க வாரம்ன்றதுதான் என்ன, அதெல்லாம் நாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு காலப்பகுதியில இப்ப இதுல வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம், இந்த ஒரு இதோடயே நமக்கு இதுக்கு மேல என்னால பிசினஸ் செய்ய இயலாது, இதுக்கு பிறகு என்னால திரும்ப டீம் எல்லாமே ஃபுல், அப்ப இதுக்கு பிறகு என்னால பிசினஸ் செய்ய இயலுமா. ஆஹ் நான் கதைக்கிறது கிளியரா? கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்குது எனக்கு. கிளியரா? இப்போ ஓகேவா? ஓகேவா? ஓகே, சாரி.
என்ன கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் காத்தடிக்குது என்னன்னு தெரியல, அதுதான். சரி, ஓகே. சரியா? அப்ப நாங்க வந்து இந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் எங்கள சுத்தி நடந்த ஒவ்வொரு அந்த என்ன சொல்ற, வீட்ல தண்ணி வந்திருக்கலாம். நீங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள பார்க்கும்போது, நாங்க கண்டிப்பா எங்கட மனசுமே டவுன் ஆயிரும். அடுத்த கட்டமா எங்களுக்கு அடுத்து என்ன செய்யோணும்? விளங்குதா? இப்ப நான் வந்து பிசினஸ் செய்கிறதா? அல்லது வந்து இத பற்றி நான் இப்ப கஸ்டமர்ஸோட கதைக்கிறதா? அல்லது அவங்க ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறாங்களே! எப்படி நான் பிசினஸ் செய்றது? அந்த டீம்ல இருக்கிற ஆக்கள் அப்ப வொர்க் பண்ணுவாங்களா? இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எங்கட மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு வந்து இது எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்றது என்றதுல எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கும். சரியா? அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நாங்க இந்த இடத்துல வந்து நாங்க மட்டும் இல்ல, சரியா? நாங்க நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதால எத்தன பேருக்கு பெனிஃபிட்ன்றது. இப்ப நான் எந்த ஒரு விஷயத்த நான் உங்களோட சொல்றேனே, ஷேர் பண்றேனே. இப்ப இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்பு என்ன பொறுத்தவரைக்கும், நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆ என் அம்மான்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இது என்ன. அப்ப இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அம்மா இல்ல. ஆனாலும், அம்மா இந்த இடத்துல இல்லன்றதுக்காக நான் கவலைப்பட்டுட்டு, இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா, இன்னொரு விஷயம் நான் யோசிக்கோணும். ஓகே, அம்மா போனாலும் என்ன நம்பி அ இந்த ஃபேமிலிய ஒப்படைச்சுட்டு போயிருக்காங்க. விளங்குதா? என்ன நம்பி இந்த இடத்துல 2 தம்பி, 1 தங்கச்சி, அப்பா இவங்கலாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து ஓகே, உண்மையிலேயே எங்கட அம்மாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஹோப்ன்னு சொன்னா நான். ஆ ஏன்னா மத்த எல்லாருமே வந்து தங்கச்சி படிக்கிறா, 7 படிக்கிறாங்க. தம்பி வந்து இன்னுமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு லைஃப்க்குள்ள போகல. சரியா? அப்ப இந்த இடத்துல எல்லாமே ஓவராலா ஃபினான்ஷியலா இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஆள் நான் மட்டும் தான். அப்ப அந்த ஒரு நம்பிக்கை அவங்க என்னதான் நினைக்கிறது போயிருந்தாலுமே, ஏதோ ஒரு கடைசி டைம்ல சரி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஓகே, ருஷானி இருக்கிறா, பார்த்துக்கொள்ளுவா. அந்த ஒரு நம்பிக்கையில தான் போயிருக்காங்க. அப்ப நானுமே வந்து அந்த இடத்துல மனசு உடைஞ்சு, இதுக்கு பிறகு எனக்கு லைஃபே இல்ல. இவங்க போயிட்டாங்களே! நான் என்ன செய்றது? இதோட நான் என்ன செய்றதுன்ட்டு நான் அந்த இடத்துல உடைஞ்சுட்டேன்னு சொன்னா, இவங்க எல்லாருமே வந்து அந்த எங்கட அம்மா என் மேல வச்ச நம்பிக்கையுமே வந்துட்டு, கடைசி டைம் நான் உடைக்கிற மாதிரி போயிரும். விளங்குதா? அப்ப கண்டிப்பா ஓகே. அவங்க இல்லன்னு சொன்னாலும், இந்த இடத்துல வந்து அவங்கட ஒரு ஆசைகள். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன? அவங்கட எல்லா பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கணும் என்றதுதான் அவங்களோட ஒரு ஆசையா இருக்கும். உண்மையிலேயே அம்மாக்களுக்கு வந்து இப்ப எங்கட எங்கட அம்மா கூட தங்கச்சி எக்ஸாம் பிள்ளைகள பார்க்கணும்ன்றதுக்காக தான் அவ கவனிக்காம விட்டுட்டா. ஓகேவா? அப்ப அவங்கட்ட எல்லா நோக்கமுமே பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அப்ப இன்றைக்கு என்னால முடிஞ்சது, 2 தம்பி, தங்கச்சிய நான் நல்ல ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டேன்னு சொன்னா, என் அம்மாக்கு செய்ற ஒரு நன்றி நன்றி உணர்வா, நன்றி கடனா வந்து அல்லது அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த செய்தன்ற ஒரு திருப்தி வந்து எனக்கு இருக்கும். விளங்குதா? அதே மாதிரி தான் நீங்க எல்லாருமே இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் மோசமா போகுதுன்னு சொன்னாலுமே, எங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள நாங்க நல்லா வச்சிருக்கணும் என்று சொன்னா. விளங்குதா? எங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள், இப்போ ஒரு சிச்சுவேஷன் மோசமா இருந்தாலும், இதுக்கு பிறகு இன்னொரு அனர்த்தம் வரும்போது நாங்க இதால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கோ, அல்லது இந்த மாரி ஒரு விஷயம் வரும்போது நாங்க எங்கள பாதுகாப்பா வச்சுக்கொள்றதோ, கண்டிப்பா எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவ. என்ன? இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தானே ஓகே. இப்ப நான் வந்து எங்க தங்கச்சிக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு குடுக்குறதுக்கோ, தம்பிக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு குடுக்குறதுக்கோ, இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து இனி அடுத்த கட்டமா எனக்கு தேவையா இருக்கிறது வந்து இப்ப இவ்வளவு நாளுமே வந்து எந்த ஒரு தாட் எனக்கு இருந்த ட்ரீம்ன்ற ஒரு விஷயம் வித்தியாசமா இருந்தாலும், இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு எனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறுது. அப்ப எனக்கு இன்னுமே எனக்கான தேவைகள் கூடுது. அப்ப இந்த டைம்ல வந்து மனதளவுல ஸ்ட்ராங் ஆகி, கஷ்டம் தான். கஷ்டம் இல்லன்ட்டு இல்ல. கஷ்டம் தான். சரியா? ஆனா அந்த இடத்துல வந்து ஓகே. இத நாங்க இன்னும் நாங்க எங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள், எங்களோட தேவைகள நாங்க எடுத்துக்கொண்டு, அடுத்த ஸ்டெப் போகணுமா இருந்தா என்ன செய்யும்? ஏன்னா இதுக்கு முதல் நடந்த விஷயத்த எங்களால மாத்த இயலாது. என்ன? இதுக்கு முதல் நடந்த விஷயத்த எங்களால மாத்த இயலாது. ஆனா, இனி நடக்க போற விஷயங்கள், அடுத்த கட்டம் இருக்கிற விஷயங்கள வந்து எங்களால எப்படி நாங்க பெஸ்ட்டா கொண்டு வரலாம் என்றத தான், நாங்க கண்டிப்பா வந்து இந்த இடத்துல இருந்து நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பெர்சனலா இப்ப நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்றேனா இருந்தா, நான் உங்களோட சேர்த்து நான் எனக்குமே தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா ஏன்னா என்னது இந்த இடத்துல நான் உங்களுக்கு உங்களோட சேர்த்து நான் எனக்குமே தான் நான் இந்த விஷயங்கள சொல்லிக் கொண்டிருக்கேன். அப்ப அதனால தான்
இப்ப இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க நிறைய இழப்புகள், ஏன்னா உங்களுக்குமே நிறைய இழப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன செய்யறன்னு கூட தெரியாம இருப்பீங்க. நிறைய பேர் நான் ஸ்டோரி கேட்டிருந்தேன். அதாவது ஃபுல்லாவே வீட்டுல வந்து 8 அடி அந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இது இல்லாம போய், வீட்டுல இருக்கிற திங்ஸே இல்லாம போய், ஆஹ் என்ன, அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தானே. இப்ப இன்னைக்கு எதுவுமே இல்லாம திரும்ப ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றன்றது, அந்த இடத்துல அந்த மனநிலை எப்படி இருக்கும்ன்றது எல்லாமே உண்மையிலே கஷ்டமான விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நாங்க அதை கடந்தா தான் எங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையை எங்களால கொண்டு போகலாம். எங்களோட பிள்ளைகளுக்கோ அல்லது வந்து எங்களை சுத்தி இருக்கிற ஆக்களுக்கோ விளங்குது, அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க இப்ப இது முடிஞ்சது தானே, இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது, வெள்ளம் வந்தது, எல்லாமே பாதிக்கப்பட்டது, ஓகே. ஆனா அன்றைக்கு நாங்க உயிரோடு இருக்கோம், நாங்க வாழணும், நாங்க அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃபை கொடுக்கணும். என்ன, அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நடந்து முடிஞ்சதுன்னு நினைச்சு நாங்க கவலைப்பட்டு எதுவுமே செய்யலாது. ஓகேவா? அப்ப நாங்க கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து இப்ப கடவுள் எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தாராருன்னு சொன்னா, எங்களால அதை தாங்க இயலும். எங்களுக்கு ஏதோ ஒரு வழியை தந்துதான் அந்த விஷயத்தை தருவார். ஏதோ அதுல ஏதோ ஒரு சின்ன சரி நல்லது இருக்கு. ஓகேவா? அதனால இவன் நான் கூட உண்மையில சொல்லணும்னா கடைசி டைம்ல அம்மா வந்துட்டு அப்படி இருக்கும்போது அந்த ஐசியூல போய் பார்க்கும் போதும் நான் நினைச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இவங்க ஒருவேளை கண் முழிச்சாலும் அம்மா அதை எப்படி எடுத்துக்கொள்வா, ஒருவேளை அவங்க இன்னுமே நிறைய கஷ்டப்படுவாங்களோ, இதை கண் முழிச்சா கூட லைஃப் லாங் பெட்லயே இருக்கணும்ன்ற ஒரு நிலைமை வருதோ, அதை அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க, எங்கட சுயநலத்துக்காக அவங்க கண் முழிக்கணும்னு நான் ஆசைப்படணும். நான் கடைசியா கடவுள்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எது நல்லதோ அதை கொடுங்க. அவங்களுக்கு ஒருவேளை அந்த இந்த உடல் இதுக்கு பிறகு அவங்களால உயிர் வாழக்கூடிய ஒரு நிலைமை இல்லைன்னு சொன்னா அவங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். அதான் நான் கடவுள்கிட்ட கேட்டது கடைசியா. என்ன, அவங்க பாவம் நிறைய கஷ்டப்படுறாங்க. இதுக்கு பிறகு ஒருவேளை எங்கட சுயநலத்துக்காக எனக்கு ஓகே அம்மா வேணும் என்ற சுயநலத்துக்காக நான் வந்து அவங்க கண்மொழிக்கணும் என்று ஆசைப்படுறேன். ஒருவேளை கண் முழிச்சாலுமே அதை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருப்பாங்களா என்றதை பார்க்க போனா, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான ஒரு நிலையில தான் இருந்தது. சரியா? ஏனெண்டா அவங்க வந்து எப்படியுமே பெட்ல தான் இருந்தாகணும், ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தாகணும். அதுக்கப்புறம் அவங்க பிசியோதெரப்பி எல்லாம் செய்துதான் நடக்கிறது எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இதான ஒரு நிலைமை தான். அப்ப அப்படி இருக்கும்போது அதை அம்மா ஏற்றுக்கொள்வா, அவ தாங்கக்கூடிய மனநிலை இருக்கான்னு எல்லாம் பார்க்கும்போது நானே கடைசியில கேட்டது வந்து அவருக்கு எது நல்லதோ அதை கொடுங்கன்றதுதான். சரியா? அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு நல்லது இருக்குமன்ற மாதிரி நாங்க நடந்து முடிஞ்ச விஷயத்துல சரி எங்களுக்கு ஏதோ ஒரு லெசன். இப்ப எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, 500 பேருக்கு மேல உயிர் போயிருக்குது இப்ப வரைக்கும், 500 சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் எத்தனையோ பேர்ட்ட இது வந்து கிடைக்கல என்ன. அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு கடவுள் அதுல இருந்து கூட எங்களை பாதுகாத்திருக்காருன்னு சொன்னா அது நாங்க ஒரு பெரிய விஷயம் என்ன. அந்த மாதிரி வந்து நாங்க எங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்டதுலயுமே இருக்கிற நல்ல விஷயங்களை நாங்க எடுத்துக்கொண்டு நாங்க அடுத்த ஸ்டெப் முன்னோக்கி போவோம். சரியா? ஓகே, நீங்க எல்லாரும் ரெடியா? எல்லாருமே ரெடியா? நானுமே வந்து ஒரு இழப்புல இருந்தான் இருக்கேன். இப்ப சம்டைம் நீங்க யோசிப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களா என்று கேட்கக்கூடிய நிலை இந்த இடத்துல இல்ல. ஏனென்றா நானுமே எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் இழந்துட்டு தான் நான் இந்த இடத்துல உங்களோட கழிச்சிட்டு இருக்கிறேன். சரியா? அப்ப அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் நாங்க இதுல இருந்து வெளியில வந்தாகணும். எல்லாருமே ரெடியா நீங்க? ஓகே. ஓகே, சரி. இப்ப நாங்க வந்து பார்ப்போம். இதே இதுல வந்து சரி ஏன் எங்களுக்கு இந்த ஆன்லைன் பிசினஸ் முக்கியம்ன்ற விஷயம். அடுத்தது வந்து இதே சிச்சுவேஷன்ல கூட இந்த எபெக்ஸோரா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா இன்கம் ஏர்ன் பண்ணின ஒரு 4 லீடர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாங்க. நானுமே எந்த ஒரு அந்த இன்கம் வைஸ் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு, ஏன்னா இந்த பிசினஸ் எந்த அளவு முக்கியம் இப்ப எங்க எல்லாருக்குமே வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு ஏன் இது முக்கியம், இந்த டைம்ல ஏன் எங்களுக்கு முக்கியம். அதாவது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் நாங்க வந்து பெருசா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா சில டைம் சில விஷயங்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது எவ்வளவு முக்கியம்ன்றது. சரியா? அப்ப
இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளுமே வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு நாங்க கழிச்சிருப்போம், இது எங்களுக்கு இவ்வளவு இன்கம் தரும், இவ்வளோ இந்த மாதிரி ஃபாரின் டூர் இருக்குது இப்படின்னு சொல்லி நாங்க இவ்வளவு நாளும் நோம்பலா கழிச்சிட்டு போயிருப்போம். ஆனா இன்னைக்கு இப்படியான ஒரு நிலைமையில இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு எங்களுக்கு கை கொடுத்திருக்குன்றது தெரிய வரும் போதுதான் இன்னுமே எங்களுக்கு இதுல ஒர்க் பண்றதுக்கான அந்த விருப்பமா இருக்கலாம் அல்லது ஆர்வமா இருக்கலாம் கூடுதலா இருக்கு. சோ முதலாவது நான் என்ற அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அடுத்தடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ள நிலைமைகள்ல பாதிக்கப்பட்டு இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிற லீடர்ஸ் அவங்களுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு இருக்கிறாங்க. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற லீடர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரிஸ்வானா சிஸ்டர், ஓகே. மற்றது துஷி, அஸ்ரா சிஸ்டர் டீம்ல இருந்து துஷி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து சமி, ஓகே. ஃபஸ்மினா, ஃபஸ்னா என்ன ஹஸ்மினாட டீம்ல இருந்து கொஞ்சம் இருங்க. சமீமா, அடுத்தது வந்து ஃபஸ்னா ஃபர்வின். யாரு கார்த்திக்ன்னு சொல்லி இருக்குது, யார் அது? சட்ல ஒருக்கா போடுறீங்களா? துஷி அவங்க தானா? ஓகே ஓகே ஓகே. சரியா? சரி. இப்ப இதுல வந்து நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதோட அடுத்தடுத்தது அந்த லீடர்ஸுமே அவங்களோட அனுபவங்கள் பகிர்ந்து கொள்றதுக்கு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில என்ன பொறுத்த வரைக்கும் வெள்ளத்தால நான் பாதிக்கப்பட்டிருக்கேனான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எங்களோட வீட்டை வந்து எந்த விதமான அந்த இந்த வெள்ள நிலைமைகள்ல வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை எங்களோட வீட்டை. பர்டிகுலர் உள்ள வெள்ளங்கள் வந்துதான் பாதிக்கப்பட்டது. ஆனா நான் இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த பாதிப்பு இல்லை. சரியா? ஆனா ஏன் எனக்கு இந்த பிசினஸ் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு இந்த சுச்சுவேஷன்லன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து ஆஹ் எங்கட அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சது. சரியா? 2 வீக்ஸுக்குள்ள மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சது. ஸோ ஒரு அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக குரூப்புகளில் வர ஷேர் பண்ணிட்டு அப்படி போட்டுட்டு இருந்தேன் நானே தவிர மீட்டிங் செய்கிறாக்களை நான் ஹோஸ்ட் ஆக்கி பிரித்து கொடுத்துட்டு ஹோஸ்ட் ஆக்கி விட்டுட்டு செய்கிறதுக்கு இருந்தால் தவிர அந்த முழு மனதோட ஈடுபட்டதாண்டு கேட்டால் இல்லை. முதல் ஒரு கிழமை, அடுத்த ஒரு கிழமை அம்மாட உயிர் பிரிஞ்சதுல இருந்து அந்த 1 வீக் அந்த அம்மாட 8 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வீக் நான் ஒன்றுமே செய்யல. நான் அந்த போன் எடுத்து கூட நான் ஒழுங்கா பார்த்தது இல்ல. ஒன்றுமே நான் செய்யல. சரியா? அப்ப இந்த காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்ப சொல்லுவோமே, நான் வேற ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருந்தாலோ சரியா, அல்லது வேற நான் போகணும்ன்ற ஒரு வேலை இருந்திருந்தாலோ நான் போயிருக்கல. அது அந்த காலப்பகுதியில் நான் போயிருக்கல. அது எனக்கு உண்மையில இந்த இன்கமோ எதுவுமே தடைப்பட்டிருக்கும். ஆனா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எபெக்ஸோரா இந்த பிசினஸ்ல வந்து எனக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை நான் கிரியேட் பண்ணி ஆரம்பத்துல இருந்தே நாங்க ஒர்க் பண்ணி ஒரு டீமை டெவலப் பண்ணி எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமா இருந்ததால நான் வந்து ஒர்க் பண்ணலைன்னு சொன்னாலும் அந்த 1 வீக் நான் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னாலும் எனக்கு போன வீக் வந்து 4 லட்சம் இன்கம் குவாலிஃபை ஆயிருந்தது. சரியா? 4 lakhs வந்து இன்கம் குவாலிஃபை ஆயிருந்தது. ஆனா நான் எந்த வேலையுமே நான் போன கிழமை செய்யலை. சரியா? அப்ப அந்த இன்கம் எனக்கு உண்மைக்குமே இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பெரிய ஹெல்ப். என்னன்னா நான் ஒரு பெரிய சேவிங் வச்சிருந்தேன் நான். ஆனாலும் அம்மாட மருத்துவ செலவுக்காக நான் ஃபுல்லாவே என்ன பிரைவேட்ல தான் வச்சிருந்ததால கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. சரியா? அந்த சேகரிச்சு வச்சிருந்தது எல்லாமே நான் அம்மாக்காக செலவழிச்சிட்டேன். என்னட்ட இருக்கல. கடைசியா என்ன உண்மையிலேயே எபெக்ஸோரா பிஸ்னஸ் சொல்லணும்னு சொன்னா எனக்கு நான் இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் அங்க போனதுல இருந்து சேர்மன் உடனே வந்தவர். கம்பெனி சேர்மன் வந்து எபெக்ஸோரா கம்பெனியோட சேர்மன் சீக்ஷண குணவர்த்தன சார் இம்மீடியட் அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே இம்மீடியட்டா வந்தவங்க. அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து ஐசியூக்குள்ள போகல. அதான வெளியில என்னோட கதைச்சிட்டு அதே மாதிரி லீடர் ஹிருண சுதார், அடுத்தது வந்து ருக்ஷிகா மிஸ் அவங்களும் உடனே வந்திருந்தாங்க. அடுத்தது அஸ்ரா சிஸ்டர், ரிஸ்தா சிஸ்டர்,
மற்றது ரின்ஸ் அசிஸ்ட் அவங்களும் கொழும்புல இருந்தாலும் அவங்களும் இமீடியட்டா வந்து அன்றைக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா நான் அந்த இடத்துல நானும் தம்பியும் அப்பாவும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். அவங்க அந்த இடத்துல என்ன வந்து நின்றது எனக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்த டைம் அதே மாதிரி அம்மா வந்து அம்மாவோட உயிர் பிரிஞ்சு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுவுமே நான் என்னட்ட வந்து எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ஆனா காசு காணாம வந்துட்டு அந்த டைம்ல கூட லீடர்ஸ் எனக்கு வந்து முக்கியமா சொல்லணும்னு சொன்னா சஃபா அஸ்ரா சிஸ்டர் மிஸ்ரா சிஸ்டர் எல்லாமே இம்மீடியட்டா வந்து எனக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெரிய அந்த அந்த டைம்ல எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஹிருனையுமே வந்து கம்பெனிக்கு கதைச்சு அந்த இன்கம்மை வந்து எனக்கு முன்கூட்டி அதாவது எனக்கு அடுத்த திங்கட்கிழமை வர வேண்டிய இன்கம்மை வந்து 5 lakhs கிட்ட வர வேண்டியிருந்தது முன்னுக்கு எனக்கு கதைச்சு உடனே எனக்கு போட சொல்லி அப்படி எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அம்மா டெத் ஆனன்னு சொன்ன உடனே சாமன் இம்மீடியட்டா வந்து அவங்க வந்து என்ன எல்லா ரோட் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாமே வரையில தானே ரோட்லாம் தண்ணி. ஷாமன் கேட்ட விஷயம் வந்து ஹெலிகாப்டர்ல சரி அங்க இருந்து கொண்டு வரதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்து ஆனா அந்த டைம் அந்த என்ன சொல்ற மீட்பு அந்த இதுகளுக்காக எல்லாமே எல்லாம் செஞ்சதால அதுக்கு அந்த கிடைக்கல. அந்த அளவுக்கு எனக்கு பெரிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட கூட இருந்தா அப்படி எல்லாருமே அந்தந்த டைமுக்கு வந்து செய்வாங்களோ அது எல்லாமே எனக்கு அந்த டைம் எனக்கு அந்த நான் தனியா நிக்கிறேன் இவங்க எல்லாருமே போட்டு முடிச்சாங்க. அதே மாதிரி அங்க நான் வீடு எடுத்து அந்த கொழும்புல நான் 1 monthக்கு சொல்லி ஒரு வீடு எடுத்திருந்தேன். அது கூட எனக்கு ஹிருனா அவரும் ருக்ஷிகா மிஸ்ஸும் தான் எனக்கு அதுக்கான பேமெண்ட் எல்லாமே 1 monthக்கு செய்திருந்தாங்க. நான் ரூம் அந்த நிக்கிறதுக்குன்னு சொல்லி அப்ப இப்படி வந்து நாங்க பேருக்கு ஒரு என்ன சொல்றது எபெக்ஸோட ஒரு ஃபேமிலி என்று நான் பேருக்கு சொல்றதை தாண்டி நான் வந்து லைவா நான் பார்த்தின ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது இது மட்டும் இல்லை இதெல்லாம் ஃபினான்ஷியலா கிடைச்ச சப்போர்ட்டா இதை தாண்டி எல்லாருமே தந்த உங்களோட பிரேயர்ஸ் சரியா இந்த விஷயங்கள் எல்லாம் இது எல்லாமே வந்து எனக்கு இன்றைக்கு எப்படி கிடைச்சது என்று சொன்னா இந்த பிசினஸால தான். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்னுடா ஒரு வேர்ல்ட்ல இன்றைக்கு இப்படி ஒரு பிசினஸ் என்கிட்ட இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு பேர் எனக்கு துணையா வந்து நின்று இருக்காங்களான்னு கேட்டா இல்ல சரியா. அப்ப நீங்க எல்லாரும் விலை கொள்ளணும் இது இன்றைக்கு எனக்குன்னு சொன்னா எப்பயுமே எங்களோட கம்பெனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயுமே எல்லாருக்குமே ஹெல்ப்பா இருப்பாங்க சரியா. அப்ப உண்மைக்குமே இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பிசினஸ் இல்ல. இப்ப நாங்க வேற பிசினஸ் சொன்னா நாங்க போயிட்டு அப்படியே வந்துருவோம். ஆனா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே வந்து நான் அதை ஃபீல் பண்ணதால நான் அதை அனுபவிச்சதால சொல்றேன். ஒரு கஷ்டம்னு சொன்னா நாங்க வெளியில சொந்தக்காராக்கள்கிட்டயோ ஏன்னா நான் வந்து எனக்கு உடனே நான் கால் எடுத்தது எனக்கு இப்படி ஒரு கேஷ் இப்படி காணாண்டு வந்த உடனே நான் கால் எடுத்தது நான் ரிலேட்டிவ்ஸுக்கு இல்லை. நான் கால் எடுத்தது அந்த லீடர்ஸுக்கு தான். ஏன்னா எனக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு சரியா. அப்ப அதனால நான் சொல்றேன் உண்மைக்குமே வந்து இந்த பிசினஸ்ன்றது வந்து இது வந்து ஒரு பிசினஸ்ன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலி சரியா. நீங்க எப்படி செயல்படுறீங்க நீங்க என்னமா இந்த பிசினஸ பாக்குறீங்க நீங்க எப்படி இந்த பிசினஸுக்காக உங்களோட டைமை கொடுக்குறீங்க நீங்க உங்களோட டீமோட எப்படி நடந்து கொள்றீங்கன்றது அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து கடவுள் உங்களுக்கு அதுக்கான ஒரு இதை தருவேன் சரியா. அப்ப நான் எதிர்பார்க்கல சேமன் வரணும் இவங்கெல்லாம் வந்து எனக்கு பார்க்கணும்ன்றது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஆனா நாங்க ஏதோ ஒரு டைம்ல இதுக்காக செய்த விஷயங்கள் இந்த பிசினஸை டெவலப் பண்றதுக்காக நாங்க கொடுத்த விஷயங்கள் அதை நாங்க மனசார செய்யும் போது கடவுள் ஏதோ ஒரு விதத்துல அங்க இருக்க அந்த உறவுகளை வந்து எங்களுக்காக கொண்டு வந்து நிறுத்துறார் சரியா. அப்ப அந்த மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இன்கமுமே வந்து இப்ப என்னட்ட உண்மையிலே இல்ல உண்மையிலே வந்து என்னட்ட வந்து இப்ப பார்க்க போனா என்கிட்ட கடன் தான் இருக்குது சரியா. சேவிங்ஸ் எதுவுமே இல்லை என்கிட்ட இருக்கிறது கடன் மட்டும்தான். அது கூட இப்ப கூட அவங்க சொல்றாங்க நீங்க என்னது நீங்க பொறுமையா தாங்க உங்களோட விஷயங்களை பாருங்க செய்துட்டு தாங்கன்றதுதான். நான் இன்றைக்கு கூட மிஸ்ரா சிஸ்டருக்கு நான் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடும்போது இல்ல சிஸ்டர் நீங்க ஆறுதலா தாங்க அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி அது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இன்கம் என்ன நான் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாலும் உண்மையிலே நாங்க அந்த அந்த சிச்சுவேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய மனநிலை இல்லை. ஒர்க் பண்ணலன்னு சொன்னாலுமே எனக்கு ஒரு 4 லட்சம் இன்கம் குவாலிஃபை ஆயிருக்குன்னு சொன்னா அது இந்த இந்த டைமை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சரியா. அந்த இன்கம்ன்றது வந்து இப்ப நான் வந்து அந்த கடன் கொடுத்தாகணும் அடுத்து எனக்கு இப்ப அம்மாட அடுத்த 31 அதாவது 31 செய்யணும் என்ன அப்ப அதுக்கு வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணி அவங்களுக்கான விஷயங்கள் கொடுத்து அவங்களுக்கான சாப்பாடு கொடுத்து அப்படி என்ன செலவுகள் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலே இந்த இன்கம் இந்த இந்த நான் ஒர்க் பண்ணாம இருந்த காலப்பகுதியில கூட எனக்கு இப்படி ஒரு இன்கம் கிடைச்சது வந்து பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. பார்த்த நான் மனசுல நினைச்சிட்டு
கடவுளுக்கு நான் நன்றி சொன்னது என்னன்னா எனக்கு இப்படி ஒரு பிசினஸ் தந்ததுக்காக. சரியா? இதே மாதிரி தானே இப்ப எங்களுக்கு தெரியாது எப்ப என்ன நடக்கும். இப்ப இது ஒரு ஒரு அனர்த்தமா இருக்கலாம். இல்ல பெர்சனலா எங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களா இருக்கலாம். அல்லது வந்து இப்ப இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, அந்த டைம்ல வந்து எனக்கு அம்மாவ இங்க இருந்து பிரைவேட்டா சரி மாத்தி கொண்டு போறதுக்கு சரி, எனக்கு ஒரு இன்கம் இருந்ததால தான் நான் கொண்டு போனேன். அம்மாட உயிர் பிரிஞ்சது, பிரியாதது அதெல்லாம் 2ஆம் பட்சம். சம்டைம் ஒருவேளை அந்த சர்ஜரி சக்சஸ் ஆகியிருந்ததுன்னு சொன்னா, உயிர் தப்பியிருப்பாங்க. சரியா? அது 2வது தடவுமே அவக்கு ப்ளீடிங் ஆனதால தான். முதல் தரம் செய்தது ஓகே. 2வது தடவும் அவக்கு ப்ளீடிங் ஆனதால தான் அது சக்சஸ் இல்லாம போனது. ஆனா அப்படி செய்யறதுக்கு கூட என்கிட்ட ஒரு இன்கம் இருந்துச்சு. விளங்குதா? அப்ப உங்களுக்கும் நான் சொல்றதுதான். எங்களுக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. கண்டிப்பா நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வச்சிருக்கோணும் என்னத்துக்குன்னு சொன்னா, எதிர்பாராத டைம்ல ஏதாவது ஒரு சிக்கல் எங்களுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியம் சார்ந்தோ அல்லது ஒரு ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா எங்கள்ட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும். சரியா? நம்ம சாரி. இப்ப நாங்க வந்து கட்டாயம் இது வரணும்னு சொல்லி போட்டு வைக்கிறது இல்ல. ஒரு ஒரு அந்த டைம் நமக்கு ஒரு ஒரு சம்டைம் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு சொன்னா, அந்த டைம் அத ஹேண்டில் பண்றதுக்கு சரி எங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து இருக்கணும். என்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, உண்மைக்குமே இந்த பிசினஸ் எவ்வளவு முக்கியம். இந்த இந்த மாதிரியான காலப்பகுதிகள்ல உங்களுக்கு இந்த பிசினஸ் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். சம்டைம் நீங்க இன்னுமே ஒரு சில பேர் வந்து ஏனோ தானோன்னு செய்துட்டோ, இல்ல ரீசன் சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அ எனக்கு இந்த பிசினஸ் தான் பெரிய அளவுல சப்போர்ட்டிவா இருந்திருக்குது. சரியா? நம் அ நார்மலான சிச்சுவேஷன்ல இப்ப நாங்க ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்றது எல்லாமே அதெல்லாம் விடுங்க. அது நம்மோட கனவுகள் நாங்க அச்சீவ் பண்றது எல்லாத்தையும் தாண்டி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து அந்த பிசினஸ் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றன்றது தான் மிக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த பிசினஸ் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு அ கடவுள் தந்த ஒரு கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே. ஆம். இப்ப அடுத்தடுத்து இப்ப நான் வந்து இதுதான் உண்மையிலே இவ்வளவுதான் என்ட ஸ்டோரி. ஆனா இத தாண்டி நிறைய பேர் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயம் வந்து இந்த வெள்ளத்தால இந்த மாதிரியான காலப்பகுதியில நீங்க பாதிக்கப்பட்டு எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு தெரியாம இருக்கீங்க. ஆனா இதே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி கொண்டு கூட நீங்க ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்த லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிஸ்வானா சிஸ்டர் ரிஸ்வானா சிஸ்டர் ரெடியா இருக்கிறாங்க. ஓகே நான் அவங்களோட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ரிஸ்வானா சிஸ்டர் அன்மியூட் பண்றீங்களா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. உண்மையிலேயே வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் 100% உண்மை. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் செட்ல போடுங்க, நான் பேசுறது கிளியர் ஆகுது சொல்லி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிஸ்டர்ஸ். இப்ப ஷானி சிஸ்டர் வந்து அவங்களோட இந்த சுச்சுவேஷனை சொல்லி முடிச்சாங்க. இதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்துல நாங்களும் பேசுறோம்னு சொன்னா இக்கட்டான நிலைமைகள் எவ்வளவோ வந்துச்சு. அந்த நேரம் எல்லாம் எங்களுக்கு முதல்ல கை தந்தது எங்களோட அபெக்சோரா ஃபேமிலி தான். அத 100% அடிச்சு செல்லையிலும் எல்லா நேரத்திலையுமே எவ்வளோ சின்னதோ பெரியதோ அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்த நேரமும் எங்களுக்கு கை தந்தது அபெக்சோரா தான். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நானும் 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஒன்னாவது விஷயம் வந்து ஜனவரி 24 எங்களோட வாப்பா மௌத்தாவின நாள். அதுவும் எதிர்பாராம நடந்தது. நோய்வாய்ப்பட்டு மௌத்தாவல திடீர்னு. அந்த நேரத்துல கூட எனக்கு முதல்ல கை தந்தது என் அபெக்சோரா ஃபெமிலி, என் லீடர்ஸ் மார் எல்லாரும் தான். அதே மாதிரி 2வது சிச்சுவேஷன் வந்து நாங்க காணி ஒன்று எடுத்தோம். இவர் மாஷாலன்னு சொல்லி சேர்த்து வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து திடீர்னு காணியோட பிரைஸ கூட்டிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 4,50,000 மட்டுக்கு போதாமன்ட்டு. அப்ப 1000 சல்லி கேட்டா கூட வச்சுக்கொண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போற இந்த ஃபெமிலிகளுக்கு நடுவா, சரியா, நான் ரிலேட்டிவ்ஸ சொல்றேன் பொதுவா, அதுக்கு நடுவுல 4,50,000 வேணும். ஒரு நாள் தான் திரட்டணும். ஒரு நாள் தான் எங்களால ஏழுமா? ஏலாதானே. ஆனா நான் நம்பினேன் ஏழுண்டு. எங்களோட டீம், எங்களோட அபெக்சோரா ஃபெமிலிட்ட தான் நான் கடன் உதவி கேட்டேன். மாஷாலான்னு சொல்லி இது வரைக்கும் முகம் பார்த்திராத, முகம் கண்டில்லாத எங்களோட அபெக்சோரா ஃபெமிலி மெம்பர்ஸ், எங்களோட எங்களோட ஃபெமிலி மெம்பர்ஸ், சரியா, அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
2 லட்சம் ஒரு புள்ள வந்து ரைஹானா சிஸ்டர் மாஷா அல்லாஹ் அவங்க 2 லட்சம் அனுப்பினாங்க. இதுவரைக்கும் நான் கண்டில்ல, அவங்களும் என்ன கண்டில்ல. எந்த நம்பிக்கை இந்த அபெக்ஸோர தந்த ஃபெமிலி என்னோட மொஹப்பத். சரியா? ரெண்டாவது விஷயம் 10,000 20,000 50,000 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில வெள்ளிக்கிழமை 10 மணி ஆகுறதுக்கு முந்தி 4,5 லட்சமும் கம்ப்ளீட் ஆயிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. கடனுதவியா இருந்தாலும் எங்களோட ஃபெமிலியா இருந்தா கூட 1000 ரூபாய் சொல்லி கேட்டா கூட தர மாட்டாங்க. அந்த இடத்துல அபெக்ஸோரா ஃபெமிலி முகம் பாத்திராத முஹப்பத்தால உருவாகின இந்த ஃபெமிலி எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண சொல்லிச்சு. மாஷா அல்லான்னு சொல்லி ஜசாக் அல்லா ஹைரா. அது இவ்வளோ பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. உண்மையிலே இந்த மனக்கணக்கு கூட போட்டு பார்க்க இயலாத அமௌண்ட் உண்டு. அந்த நேரத்துல அபெக்ஸ் ஓரா ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுச்சு. ரெண்டாவது விஷயம். அடுத்தது வந்து இந்த சிச்சுவேஷன் இப்ப நாங்க அனுபவிச்சு முடிச்ச இந்த வெள்ள சிச்சுவேஷன்ல வந்து உண்மையிலே வந்து மழை எல்லா இடத்துலயுமே வந்து மழை, எல்லாருக்குமே தொழிலுக்கு போயிட்டு கொள்ள இயலாத சிச்சுவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா எல்லார தொழிலும் மூடிப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எங்கட தொழில் வந்து போன்ல. அப்ப எங்கட வருமானத்தை நாங்க கட்டாயம் எடுக்கணும். உண்மையிலே சனிக்கிழமையாக கூட ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எவ்வளோன்றது நிர்ணயிக்கப்படுது. திங்கக்கிழமையாக கூட டபுள் சந்தோஷம். ஏன் எங்கட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வருது, வருமானம் வந்து திங்கக்கிழமையாக கூட வருது. அப்ப இந்த சிச்சுவேஷன், இந்த வெள்ள சிச்சுவேஷனை கடந்து நாங்க போற டைம் வந்து அடே எங்களுக்கு சீட்டு சளி ஒன்று வர மாதிரி நினைச்சு பாருங்க. சீட் ஒன்று போட்டுட்டு அந்த நாளை கணக்கு போட்டு போட்டு நிப்போம். இந்த மாசம் முடிஞ்சு 2வது சீட்டு முடிஞ்சு 3வது சீட்டு முடிஞ்சா அடுத்தது எனக்கு தான் ஒரு பிளேன் போட்டு வைப்போம். அதே மாதிரி இந்த கிழமை எதிர்பார்ப்புன்றது வந்து இப்ப இருக்குது இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்ல போனா வந்து நாங்க வெள்ளத்தால பாதிக்கப்படல, என் ரிலேட்டிவ்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, என் டீம் என் அபெக்ஸோரா ஃபெமிலி மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப நான் ஒவ்வொரு ஏரியாவுலயும் நியூஸ் வரும். போன்ல நியூஸ் பாக்குற நேரம் இங்க வெள்ளம் அங்க வெள்ளம் கெலியோயா ஒரு வெள்ளம் குருநேகலைற வெள்ளம் அங்க இங்கன்னு பாக்கக்குள்ள டக்குன்னு அந்த சைட்ல நிக்கிற என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, என் அபெக்ஸோரா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு தான் யோசிக்கிறேன் நான். அதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களோட அபெக்ஸோரா டீம் மெம்பர்ஸ்க்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க செய்யணும்னா எங்களோட கையிலையும் வருமானம் ஈக்கணும். அடுத்த கட்டம் எந்த நடக்க போகுதுன்னு தெரியும். எல்லா பக்கமுமே மழை. அப்ப கடைகள் எல்லாம் மூடினா என்ன நிலைமை? அப்ப அதுக்கு தேவையான சாமான்களை நாங்க தொகையா வாங்கி வச்சுக்கொள்ளணும். சாதாரணமா குடும்ப தலைவர்கள் சம்பாதிக்கிறவங்க வந்து நோமலா வந்து சல்லிகளை கூடுதலா வீட்டுல வச்சு கொள்றதில்ல, பேங்க்ல வச்சு கொள்ளுவாங்க. இது தவிர வந்து அப்படியே சேமிப்புன்ட்டு இல்லாதாக்களும் ஈக்கிறாங்க. அன்னைக்கு வேலை செஞ்சு வருமானத்தை நடத்திட்டு போறவங்கள ஈக்கிறாங்க. அப்ப அந்த வகையில வந்து இப்ப பொதுவா வந்து இப்ப எங்கட கடை வந்து அந்த மழை டைம்ல வந்து கடவுளுக்கெல்லாம் தண்ணி, அப்ப எங்கட கடை மூடி இருந்துச்சு. அப்ப இவர் வந்து சேமிச்சு வச்சிருந்த சல்லி அல்ஹம்துலில்லான்னு இருந்துச்சு. நாங்க செலவழிச்சோம். எங்க யோசனை எந்த தெரியுமா இருந்துச்சு, தொடர்ச்சியா 2 கிழமைக்கு 3 கிழமைக்கோ கடை மூடவாகினா எங்கட வருமானம் என்ன நடக்கும்? இது சாப்பிடுறது மட்டும் இல்லையே. இப்ப நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. இப்ப லைட் பில் தண்ணி பில்ன்றது வந்து அரசாங்க பிரச்சனை. சரியா? அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும்னு சொல்லும். இப்ப இந்த சீட்டு பிரச்சனைகள் இருக்குது. இப்ப சீட்டுகள் நாங்க புடிச்சிட்டு இருப்போம். இது தவிர நோய் நொடி ஒன்று வந்துட்டு திடீர்னு தேவைப்பட்டுட்டு இப்ப இதுக்கெல்லாம் எங்களுக்கு வருமானம் வேணும். ஈக்கிறத முடிச்சோம்னு சொன்னா வருமானத்துக்கு வழி இருந்தா தானே அடுத்த கட்டத்தை பார்க்க இயலும். அப்ப அந்த வகையில வந்து ஏன பிசினஸ்னா ஸ்டாப் பண்ணல. எங்கட உமா எங்களுடைய இங்க நின்ற சுத்தி எங்களோட ஊடு பாதிக்கப்பட்டுச்சு தான். இப்ப அந்த நேரம் எங்களோட தம்பி மட்டும் தான் அங்க இருந்தா. தம்பிக்கு வெளியே போயிட்டு கொள்ள இயலாத சிச்சுவேஷன் எந்த நடந்துச்சு. அப்ப எக்ஸோரா வருமானம் எனக்கு வந்ததால நான் அனுப்பி வச்சேன் தம்பிக்கு. சல்லி வந்து நான் அனுப்பி வச்சேன். அவர் சாப்பாட்டு தேவைக்கு எல்லாத்துக்கும் வந்து அனுப்பி வச்சேன் சந்தோஷமா. அடுத்த விஷயம் வந்து இங்க இப்ப நான் ஈக்கிற ஊடு வெள்ளம் வராதுக்கு என்ன கிட்டத்தட்ட 180 வருஷம் பழமை வாழ்ந்த ஊடு உண்டு. சரியா? கலைய வலையில நம்மட காவத்துல ஈக்குது. எல்லாரும் வந்து பாத்துட்டு போவாங்க பழைய ஊடுன்னு சொல்லி. அப்படி ஒரு ஊடு. ஆனா அந்த காலத்துல வசதியா வாழ்ந்தாக்கள்ற ஊடு. அப்ப அது வந்து வெறும் மண்ணால சிமெண்டிக்கு பதில் மண்ணால செங்கல் வச்சு அப்படி கட்டின ஊடு. அப்ப இந்த மலைக்கு வந்து அங்கங்க எல்லா இடமும் வெடிச்சு போய்த்திக்குது. அப்ப பெரிய பயத்துல இருந்து என்ன சொன்னா இந்த ஊடு இடியும், மலைக்கு ஊரு இடியும் ஒரு பயத்துல இருந்தா அப்படி இடிஞ்சா எங்க போற 2 நாளைக்கு எங்க சரி போயிட்டு தங்க இல்லை. 3வது நாளைக்கு நாங்க என்ன செய்யணும்,
எங்களுக்குன்ட்டு ஒரு இடத்த பார்த்துக்கணும் ஒதுக்கணும். அதுக்கு என்ன தேவை? எங்களுக்கு வருமானம் தேவை. சும்மா இருந்தா அது கிடைக்காது. அப்ப அந்த ஒரு இக்கட்டான நிலைமைக்கு என் கையில வருமானம் இருக்கணும். அதுக்கு அபெக்ஸோரா வருமானம் தவிர வேற வருமானம் தேவையில்லை. அது வெளியே போயிட்டு வேலை செய்யவும் இயலாது, வேற எதுவும் செய்ய இயலாது. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல நான் என் தொழிலை விடாம கண்டினியூ பண்ணேன். போன்ல சார்ஜ் கரண்ட் இல்ல, உண்மையிலே கரண்ட் இல்ல. அப்ப சார்ஜ் அந்த இருந்த சார்ஜை வச்சு கவர் பண்ணி பண்ணி லாஸ்ட் 5 வீதம் ஆயிடுச்சு சார்ஜ். என்ன செய்யன்னு தெரியாது. உடனே போயிட்டு பவர் பேங்க் கொண்டு வாங்கிட்டு அதுல இருந்த ஆஃப் சார்ஜை போட்டா இந்த கவரேஜ் கட் ஆயிட்டு. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போச்சு. இப்ப இங்க எங்கட ஊருளுக்கு இருந்த புள்ளை 29,075 ரூபாய்க்கு கஸ்டமரோட எடுத்துட்டு வந்துச்சு. இதாத்தான் கஸ்டமர்ஸோட இதெல்லாம். ஆஹ் போனேன் டவுனுக்கு போற வழியில மரம் முழுந்திக்குது, வீல் போகாது, என்ன சரி செஞ்சு ஓடுற போட்டுருங்கன்னு தந்துச்சு. அங்கே இருந்த 2 விஷயம். ஒன்று, டவுனுக்கு போயிட்டு சல்லி போட இயலாது. ஏன் அக்கௌண்ட்லயும் சல்லி இல்ல. அக்கௌண்ட்லன்ற வேற அக்கௌண்ட்ல இருக்குது, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஈக்கல கார்ட் பேமெண்ட்ல. அப்ப இந்த புள்ள அதால எடுத்த வருமானத்துக்கு சரியா அந்த அந்த சேல் பண்ணின கஸ்டமர் சேல் பண்ணின அந்த வருமானத்தை வச்சு அவட தேவையை நிறைவேற்றிருப்பா. அப்ப கஸ்டமருக்கு சாமான் அவசரமா கொடுக்கணும்ன்றது ஒரு பொறுப்பு. 2வது, அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணினா தான் எனக்குன்ட்டு நிர்ணயிக்கப்பட்ட சேலரி எனக்கு சேரும். எனக்கும் திங்கட்கிழமை ஆகுல எனக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலையை நான் கவர் பண்ணணுமா இருந்தா எனக்கு ஒரு வருமானம் தேவை. இந்த வருமானத்தை நான் கூட்டிக் கொள்ளணும், என்ன செய்யன்ட்டு. அந்த நேரம் கூட எனக்கு மாஷாலான எங்களோட லீடர் சஃபா சிஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க. அவட அக்கௌண்ட்ல இருந்த சல்லியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி டக்குன்னு நாங்க கஸ்டமர் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி கொடுத்தோம். மாஷாலான்னு அடுத்த வீக்காக்குள்ள சாமானும் சேர்ந்துச்சு. ரீசன் என்னன்னு சொன்னா, அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு ஐயோ மழை பெய்யுது என்ன செய்வோம், வெள்ளம் வருகுதே தண்ணி வருகுதே இழுத்து போட்டுட்டு படுத்திருந்தா இந்த சிச்சுவேஷன்களை எங்களால சமாளிக்க இயலாம போயிட்டிக்கும். இப்ப வெள்ளம் முடிஞ்சதுக்கு பிறகு வார பிரச்சனையை நாங்க சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வழி ஒன்று வேணுமே. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த நிலைமைக்கு எனக்கு இந்த அபெக்ஸோரா இன்கம் பெரிய ஒரு உதவியா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க டீம் புள்ளகளுக்கு நான் தைரியமா குரூப்ல மெசேஜ் போட்டேன். எங்கட டீம் புள்ளகள் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க இருந்தா எனக்கு இன்பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. எந்த நம்பிக்கைதா? என் கையில வருமானம் ஒன்று வருகுதேன்னு நம்பிக்கைதா? என் கையில உண்மையிலே வருமானம் ஒன்று வருகுது, அபெக்ஸோரா வருமானம் வருகுது நம்பிக்கையில நான் மெசேஜ் போட்டேன். அந்த வகையில என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் என் டீம் மெம்பர்ஸ்க்கு செஞ்சேன். எதால? என் கையில தொழில் இருந்ததால. அப்படி இல்லாம இருந்திருந்தா எதுவுமே செஞ்சு கொள்ள இயலாம போயிட்டீங்க. அதே மாதிரி அந்த சில இடங்கள்ல ஆஹ் என்ன சொல்ற, இந்த வெள்ள பாதிப்புக்கு பிறகு நிவாரணங்கள் கேட்டு வந்திருந்தாங்க. இது தவிர எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளுக்கும் நிறைய பேர் நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் ஒன்று கொடுக்கோண்டா கட்டாயம் எங்களோட கையில வருமானம் இருக்கணும். அபெக்ஸோரான்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயம். நான் பயந்த அந்த விஷயத்துக்கு நான் பயந்த அந்த விஷயத்த பயமில்லாம முகம் கொடுக்கறதுக்கு தொழில் அபெக்ஸோரா தொழில். நாங்க போன்ல கொடுத்த மோட்டிவேஷன் எங்களோட டீமை தேடி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கவரேஜ் ப்ராப்ளம் உண்டு. ரிஸ்வானா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர், இப்ப கேக்குதா? ஓகே. ஓகே ஓகே உங்களோட. ஓமாமா. சிஸ்டர், நான் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க கஷ்டத்துல இருக்கிற நேரம் எங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் உதவி பண்ணுவாங்க, இல்லாம இல்ல. ஆனா எங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கிறதும் குறவு, அதே மாதிரி தேவைப்பட்ட டைமுக்கு கிடைக்கிறதும் குறவு. அதே எங்கட தேவைகளுக்கு எங்கட சொந்த வருமானத்துல செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு தூண், பெரிய ஒரு பலமே. அதுதான் எங்கட தேவையை எங்கட வருமானத்துல செஞ்சு கொள்றதுக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு தேவை யார்ட்டடா கேட்க யோசிக்கிறத விட என்ன வருமானம் தான் வருது, என்ன சம்பளம் வருது, அதை வச்சு நான் செய்வேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மனசுக்கு வேணுமா இருந்தா எங்கட கையில வருமானம் இருக்கணும். இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் நீங்க நடந்து முடிஞ்சத, நான் சொல்ல வர்றது அதுதான், நடந்து முடிஞ்சத மாத்திர சக்தி யாருக்குமே இல்ல. ஆனா
நடக்க போறத கொண்டு போற சக்தி எங்கட கையில தான் நிக்குது. அதுக்கு எங்களுக்கு தேவை முக்கியமா வருமானம். எதை தொட்டாலும் வருமானம் தான் தேவை. என்ன வேலையை செய்ய எடுத்தாலும் எங்களுக்கு தேவை வருமானம். அந்த வருமானம் அபெக்ஸோரா மூலமா எங்களுக்கு கிடைக்கும். அந்த வருமானத்தை யாரும் தடை பண்ணிக்காதங்க. உங்களோட வருமானத்துக்கு நீங்களே முட்டுக்கட்டையா இருக்காம, இன்ஷா அல்லாஹ் அது போன்ல செய்யக்கூடியது. உங்களோட மைண்ட மாத்தும். உங்களோட போனுக்குள்ள நுழைங்க. உங்களுக்கு இருக்கிற குரூப்புக்குள்ள நீங்க நுழைஞ்சாங்கன்னு சொன்னா அது உங்களோட மைண்ட சேஞ்ச் பண்ணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அடுத்த ஆக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே. ரிஸ்வானா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கடை இருக்குது என்ன, அவங்க சாப்பாட்டு கடை நினைக்கிறனோ, அப்ப அந்த மாதிரி கடை இருக்குது. இந்த வெள்ள டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடை திறக்க இயலாது. என் கடையில தண்ணி அந்த மாதிரி வரும்போது கடை திறக்க இயலாது. ஆனா இன்றைக்கு அவங்கள்ட்ட ஒரு ரெண்டாவதா ஒரு இன்கம் இருந்ததால, சரி, அவ இதுல ஒர்க் பண்ணினதால அதுல இன்கம் இல்லாட்டி கூட, அது இப்போ 1 வீக்கோ எத்தனை நாள் கடை பூட்டி இருந்தாலும் அந்த இன்கம் அவங்களுக்கு அது இல்லாட்டி கூட இதுல ஒரு இதுல கண்டினியூவா இந்த இதுல ஒர்க் பண்ணி கொண்டிருந்ததால இன்றைக்கு இந்த பிசினஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இல்லைங்களா? அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வருமானத்துல தங்கி இருப்பாங்க, ஒரு இன்கம்ல தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, நாங்க இன்னொரு இன்கம் சோர்ஸை உருவாக்கணும். அதோட மற்றது இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப சில டைம்கள்ல வெளியில வேலைக்கு போறாக்கள், இப்ப கூலி வேலைக்கு போறாக்களோ, மற்றது அந்த தோட்டங்கள் செய்து இன்கம் இதெல்லாம் நம்பி இருந்த எல்லாருக்குமே இது ஒரு இந்த காலப்பகுதி ஃபுல்லாவே இன்கம் ஸ்டாப் ஆன ஒரு விஷயம். இல்லைங்க? அப்ப ஆன்லைன்ல நாங்க ஒரு ஒர்க் கொண்டு பண்றதுல முக்கியத்துவம் இதுதான். எங்களால நாங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்தா கூட, எந்த சிச்சுவேஷன்லயோ, சம்டைம் நீங்க இப்ப அகதி முகாம்ல தான் இருக்கீங்கன்னு சொன்னா கூட உங்களால இந்த ஒர்க்கை இந்த எபெக்ஸோட இந்த பிசினஸை ஒர்க் பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா சரிதானே. இப்ப நான் எந்த வீட்டுல இல்ல, வீட்டுல ஃபுல்லாவே வெள்ளம். ஆனா நான் வெளியில ஆஹ் அகதி முகாம்லயோ அல்லது ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல இருக்கேன். ஆனா என்னால ஒர்க் பண்ண இயலுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு தேவை ஒரு போன் என்ன. அப்ப அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் எங்களுக்கு ஏன் இந்த ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் நாங்க வச்சு கொள்றது முக்கியம்ன்றதுமே நீங்க திங்க் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளும் நாங்க இந்த அளவு யோசிக்க மாட்டோமே. எங்கள்கிட்ட வெள்ளமோ இதோ ஒரு பிரச்சனை வரல, பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் நாங்க இந்த பிசினஸை பெருசா எடுத்திருக்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எங்களுக்கு இந்த பிசினஸ் அப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்ற ஒரு விஷயம் வரும்போதுதான் எங்களுக்கு இதுல இம்பார்ட்டன்ஸ் தெரிய வருது. சரியா? ஓகே. ரிஸ்வானா சிஸ்டர், தேங்க்யூ. மற்றது ஆஹ் யாரு, பாத்திமா சமீமாவா, அஃபாட சைட்ல கொஞ்சம் சமீமா என்ன? ஹாய் சிஸ்டர். ஹாய் சமீமா. ஓகே, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கொள்றேன் சிஸ்டர். நான் இம்ப்ரெஸ் ஆகி இந்த ஒர்க்குள்ளுக்கு வந்ததே உங்களோட ஒரு ஜூம் செஷன் அட்டன் பண்ணிட்டேன். ஆனா நான் உண்மைக்குமே இப்ப அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறேன். உங்களோட ஒரு மீட்டிங்ல நான் இன்வால்வ் ஆகிக்கிறேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன், உங்களோட ஈக்கிறேன் அப்படின்றதே எனக்கு ஒரு ஹாப்பி ஆயிக்குது. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் சரி மோசம், ஆனாலும் நீங்க இதுல அட்டன் பண்றீங்க அப்படின்றதுக்காக தான் நான் கட்டாயம் இதுல ஜாயின் ஆகினதும் பேச முன்க வந்தது. என் சிச்சுவேஷன் அவ்வளவு இன்னைக்கு மோசமாயிக்குது. சரியான சந்தோஷமாயிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், இந்த சான்ஸை தந்ததுக்கு எனக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சமீமா. நான் திஹாரி. ஓகேயா? எங்களோட சைட்ல திஹாரி சைட்ல பெருசா அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஈக்கல்ல. அல்ஹம்துலில்லா நார்மலா தான் இருந்துச்சு. எங்களோட சைட்ல தண்ணியோ அப்படி கவரேஜ் இஷ்யூ சரி ஈக்கல்ல எனக்கு அந்த டைம்ல. நான் பேசுறது கிளியர் தானே? நான் தேங்க்யூ ஸோ மச். இப்ப கேக்குதா சிஸ்டர் நான் பேசுறது? இப்ப ஓகேவா? கிளியரா கேக்குதா?
ஓகே. நான் இருந்த இடத்துல வந்து அப்படி பெருசா எனக்கு இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லா. மத்தபடி ஆமாம், கிளியர் கிளியர். மத்தபடி வந்து நீங்க சொல்ல போனா எனக்கு கவரேஜ் இஷ்யூ, கரண்ட் கட் ஆகின இஷ்யூஸ் அப்படி சரி எனக்கு ஈக்கல்ல. அல்ஹம்துலில்லான்னு எனக்கு எல்லாமே நார்மலா தான் இருந்தேன். ஆனா நான் இதுல ஃபெடப் ஆகின ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஆஹ் என் 2 பிரதர்ஸ் 2 பேருமே வந்து கொழும்புல தான் இருக்கிறாங்க. வெட்டிங் பண்ணி தனித்தனியா ஒரு ஹோம்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மாபுல சைட்லயும், ஒருத்தர் வந்து கொலனாவ சைட்லயும் நிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரோட வீடுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா தாண்டிட்டு அப்படின்னா வீட்டுக்கு கூரைக்கும் மேல தண்ணி வர அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஃபுல்லா அப்படியே ஃபெடப். எனக்கு அது அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் உண்மைக்குமே இன்னமுமே வெளியே வரல, அப்படித்தான் சொல்லணும். இன்னுமே நான் அதை பத்தி ரோசி எனக்கு அதுல இருந்து வெளியே வந்து கொள்ளவே எல்லாமே இருக்குது. இன்னைக்கு நான் பேசுறதுக்கு முன்பு வந்த காரணம் ரிஸ்வானா சிஸ்டர் தான். இப்படி இருக்கவானும் சமீமா உங்களுக்கு கட்டாயம் நீங்க ஒரு லெவலுக்கு வரோடுமெண்டா கட்டாயம் நீங்க வெளியே வரவே ஓகணும், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதுல இருந்து வெளியே வாங்கன்னு என்னைய வந்து என் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணினதே இன்னைக்கு ரிஸ்வானா சிஸ்டர் தான். ஜஸாக்கல்லா ஹைர் சிஸ்டர். அப்ப இந்த இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்னோட ஒர்க் வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா, சார் எனக்கு ஒரு இஷ்யூஸும் இல்லை. இப்ப என் 2 தம்பியோட வீட்டுல நடந்த பிரச்சனையால அவங்க எல்லாருமே போயிட்டு என்னோட உம்மா வீட்டுல தான் இருந்தாங்க. என்னோட உம்மோட சுச்சுவேஷன் எப்படின்னா பிளட் வீடுன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா இருக்கும். அப்படி பெருசா ஒரு வீடு வந்து அப்படி பெருசா இருக்காது, அமைப்பு எல்லாமே சின்ன சின்னதா தான் இருக்கும். என்னோட தம்பியோட வைஃப், அவங்களோட மாமா, அவங்களோட சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாவே என்னோட வீட்டுல மேக்சிமம் ஒரு ஒரு 30 பேருக்கு மேல என்னோட வீட்டுல வந்து ஸ்டே பண்ற மாதிரி ஆயிட்டு. அப்ப அங்கேயும் ஹையர் ஹோட்டு என்னோட அப்பா ஹையர் தான் ஓட்டுறாரு. அப்ப அவருக்கும் அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை, இந்த மழை டைம்ல ட்ரீவில் வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை என்னோட அப்பாக்கும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து நான் இங்க இருந்து மணி அவங்களுக்கு அனுப்பி அவங்கள சேவ் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்படின்னா நான் என் எபெக்ஸ் வர மணியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு வந்தேன். ரீசன் வந்து நான் உம்ராக்கு போறதுக்கு இருக்கிறதால என் ஓன் மணியால என் செலவுகள் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சேவிங்ல வச்சுக்கொண்டு வந்தேன். அந்த மணி அவங்களுக்கு அனுப்பித்தான் அவங்க இருந்த அந்த அத்தனை நாளும் மேக்சிமம் பெயிண்டோட ஒரு 10 டேஸ்க்கு மேல ஆகுது. இவ்வளோ நாளுமே வந்து நான் என் எபெக்ஸ் வர இன்கமால் அவங்களுக்கு அனுப்பித்தான் அவங்கள வந்து ஒரு நேரம் சரி பசியில வைக்காம 3 நேரமும் அல்ஹம்துலில்லாஹ்னு அந்த 30 பேரும் திண்டு கொண்டு நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. வந்து உண்மைக்குமே என் எபெக்ஸ் வர இன்கம் தான். அதை நினைச்சு நான் இன்னமுமே வந்து ஒரு பெரிய ஒரு இதுல தேய்க்கிறேன். அப்படி சொன்னா அந்த நான் இந்த ஒர்க்கை வந்து நான் ஆல்ரெடி என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிப்பேன், இந்த ஒர்க் எனக்கு எவ்வளவு முக்கியம், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கான்டன் இந்த ஒர்க்குக்கு வந்தேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணிப்பேன். ஆனா இப்படி ஒரு டைம்ல அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிக்குமென்று நான் வல்லாகி நினைக்கல. இன்னமுமே நீங்க சொல்ற இப்பவுமே நான் இந்த வீக் வந்து வித்ட்ரா போட்டிக்கிறேன். அந்த இன்கமுமே எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிளான்ல தான் போட்டிக்கிறேன். ஆனா இந்த வீக் நான் ஒர்க்கே பண்ணல, சொல்ல போனா ஒர்க்கே பண்ணல. என்னென்ன இப்ப என் டீம்ல இருக்கிற நிறைய பேர் வந்து அவுட் அப்படிதான் இருக்கிறாங்க. வந்து அதுல ஒரு 4-5 பேர் இந்த கேண்டி சைட்ல இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அவங்கள அப்படி அந்த எப்படி சொல்லுவாருன்னா எனக்கு அதுல இருந்து வெளியே வந்து கொள்ளலாம் மீச்சு அப்படின்னா நான் ஓவரா ஃபெடப் ஆகிட்டேன். அவங்களோட விஷயங்களை கேட்டு மத்த எந்த ஃபேமிலிகளுக்கு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து ஓவரா இது வந்து அந்த முடக்கி வச்ச மாதிரி ஆகிட்டு. ஆனா இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ண விஷயம், மார்னிங் என்னோட ரிஸ்வான் சிஸ்டர் பேச போகல, இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ண விஷயம், நான் ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு இன்கம் வந்தா மட்டும் தான் நான் வந்து என்னையால ஏண்டியத்தையும் செய்யலும். நான் இப்படியே இருந்தேன்டா வந்து இப்ப எனக்கு ஒரு தைரியம், நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு இன்கம் வரப்போகுது, அதை சுட்டி நான் அதை வச்சு என்ன சரி செய்ய போறேன்னு. அப்ப அதுக்கு அடுத்த வீக் என்ன பண்றேன் அப்படின்ட்டு ரிஸ்வான சிஸ்டர் இன்னைக்கு பேச போக்கல தான் என் மைண்ட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆவிச்சு. எல்லாம் இப்படி நான் இருந்தா சரி வருமா, அப்ப நான் அடுத்த ஸ்டெப் போகணும்னு என்ன செய்யணும், இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணவே ஓகணும். நான் இப்படியே விட்டேன்னா எனக்கு அது வந்து என்னைய ஃபெடப் ஆக்குமே ஒழிய வந்து வேற எதுவுமே இன்னைக்கு நடக்க போறதில்ல. அவங்களோட சுச்சுவேஷன் மாற போறதும் இல்லை, நான் இன்னைக்கு ஃபெடப் ஆக போறேன், மற்றபடி வேற எந்த மாற்றமும் நடக்க போறதில்ல. ஸோ அப்ப நான் இன்னைக்கு விலைக்கு கொண்ட விஷயம், நாங்க ஒரு விஷயத்த நினைச்சு முடங்கி இருந்துராம, ஏனெண்டா
இப்போ எங்களோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எங்களோட ஃபேமிலியை பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆனாலும் எங்களோட ஃபேமிலி, எங்களோட உம்மா அப்பா அப்படின்ட்டு வரப்போக்கில் வந்து நாங்கள் ஒரு விஷயத்த முன்னுக்காவே கொடுக்குற மாதிரி வருமா? சத்தியமாக வராது. அவங்க என்னத்தை செஞ்சாலும் நாங்கள் ஒரு அக்கௌண்ட் அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறதுக்கு தானே, அது உண்மைக்குமே பெஸ்ட்டான ஒரு விஷயம். இப்போ இந்த 30 நாளைக்கு, இப்போ இந்த 10 நாளைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து நான் குறை இல்லாமல் பார்த்து கொண்ட ரீசன் என்னென்னா, நான் சேவிங்கில் வச்சுருந்தேன்னு மன்னித்தேன். இந்த எஃபெக்ட்ஸ் வர மணியை வந்து நான் சேவிங்கில் வச்சு கொண்டு வந்தேன். என்கிட்ட வந்து அது பெரிய யூஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் அந்த உம்ராக்கா வேண்டி ஒதுக்கின மணி. ஆனால் அல்ல வந்து நீ அப்படி செலவழிக்க தேவையில்ல, அதை விட இது உனக்கு பெஸ்ட், நீ இதில் செலவழி இந்த மாதிரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுக்கு எல்லாமே செலவழிச்சு இப்போ இந்த வீக் வந்து நான் இதையும் வித்ட்ரோவும் போட்டேன். இன்ஷால்லா வாரத்தையும் அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி. ஸோ இதில் நான் விலையும் கொண்ட விஷயம் என்னென்னா, நாங்கள் முடங்கி ஈக்கவே படாது. நாங்கள் எங்களோட ஒர்க்கை வந்து எந்த நாளும் கொண்டு போகிற மாதிரி எங்களோட டீம் மெம்பர்ஸோட வந்து எங்களோட ஒர்க்கை நாங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்ட்டா வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் எங்களால் அதை ஃபேஸ் பண்ண இயலும் அப்படின்னு எங்களோட மைண்ட் வந்து எப்பயுமே பிரைட்டாக இருக்கும் அப்படின்றத உண்மைக்குமே நான் ரியலைஸ் பண்ணிக்கொண்டு, மற்றது என்னென்னா என் டீம் மெம்பர்ஸ் மாஷால்லான்னு சொல்ல அப்படி எனக்கும் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் டீம் மெம்பர்ஸ் வந்து உண்மைக்குமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு கால் பண்ணி கேட்குறதும் பேசுறதும் இதாக்குறதும் நாள் ஃபுல்லாக அப்படியே தேஞ்சி நான் அவங்களோட பேசுறதும் அவங்க என்னோட இப்படியே தேஞ்சி அந்த அவங்களுக்கான சில விஷயங்களை நான் செஞ்சேன். அதுவுமே எனக்கு சந்தோஷம். ஃபேமிலி ஆயிட்ட நான் ஃபேமிலின்னு செல்ல போகல வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை விட பெஸ்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் வந்து நான் இந்த எபெக்ஸோட ஒர்க்கை சொல்லுவேன். அப்படின்னு இந்த ஒர்க்குக்கான எங்களோட இந்த டீம்ல வந்து பில் வந்து என்ன சொல்றா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பில்லுண்டு இந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல தான் எங்களுக்கு விளங்குச்சு. யார் எங்களோட ஃபேமிலி மெம்பர் யாரு, எங்களோட டீம் மெம்பர்ஸ் யார் யார் எங்களோட எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன் எங்களுக்கு இந்த டைம்ல தான் உண்மைக்குமே விளங்கிச்சு யார் எங்களோட ஈக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே பெஸ்ட்டான ஒரு ஒர்க், பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலிகளுக்கு வந்து நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் எங்களோட டைமை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், கடைசி வரைக்கும் எல்லாரும் இதே மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ரிக்வஸ்டாகவே கேட்டுக்கொள்கிறேன். மற்ற எனக்குமே இது கிடைச்சதுக்கு வந்து மிச்சம் வந்து நான் தேங்க்ஸ் பண்றேன்னு வந்து எங்களோட கம்பெனிக்கு ஆயிக்கட்டும், எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஆயிக்கட்டும், எந்த லீடர்ஸ் மார்களுக்கு ஆயிக்கட்டும். எனிவேஸ் தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சமீமா, தேங்க்யூ. எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை இருந்தது. நீங்க என்னோட சேர்ந்து மீட்டிங் செய்யறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டு போட்டிருந்தீங்க. தேங்க்யூ. எனக்குமே உங்களோட சேர்ந்து இந்த செஷன் செய்யறது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சமீமா. ஓகே. ஸோ சமீமாக்கு அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆயிருந்துன்றதை எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபஸ்னா அன்மியூட் பண்ணிடலுமா? ஃபஸ்னா ஓகே சிஸ்டர், நான் பேசுறது கிளியரா? ஆமா, கிளியர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து ஃபஸ்னா. நான் வந்து அனுராதபுரம். நான் வந்து இந்த ஃபெக்ஸ்ட்ரா ஒர்க்கில் வந்து 9 மந்த்தாக ஒர்க் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பி ஆயிக்குது. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. நான் வந்து இப்படி ஒரு பெஸ்ட்டான ஒர்க் கிடைக்குமெண்டு நான் வந்து கனவுல கூட நினைக்கல. என்று சொன்னால் எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக வந்து இந்த ஃபெக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து எனக்கு ஈக்குது. போன வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஹாப்பி ஆயிக்குது. என் டீமுக்கு வந்து நான் வந்து டெய்லி கான்ஃபரன்ஸ் கால்கள் செஞ்சு கொண்டு வரது. போன வீக் வந்து ஃபுல்லாகவே செஞ்சு படல, இந்த ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் கூட நான் ப்ரைவேட்டாக போயிட்டு கைட் பண்ணதன் மூலமாக எனக்கு வந்து 30,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்போ ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் மிச்சமே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்குது. இருந்தாலும் கூட நாங்கள் அதே நினைச்சு இருக்கிறதால வந்து நடந்த எதுவுமே வந்து மாறப்போறது இல்லை. இருந்தாலும் கூட என் அஃபெக்ட்ரா ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நாங்கள் யோசிக்கிறதால
எதுவுமே மாறப் போறதில்ல. மாத்தணும் என்று சொன்னா, அவங்களுக்கு நாங்க ஒரு சப்போர்ட் ஆயிக்கணும் என்று சொன்னா, எங்களுக்கு வந்து கட்டாயமா வந்து மணி தேவைப்படுது. அதுக்காக வேண்டி நாங்க வொர்க் பண்ணா மட்டும் தான் எங்களால வந்து இந்த மணிய எடுத்துக்கொள்ள இயலும். மத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப வெளியால போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு கூட ஒரு சிச்சுவேஷன் இல்ல. ஆ இருந்தாலும் கூட ஒரு பெஸ்ட்டான எ வீட்ல இருந்து கொண்டே ஒர்க் பண்ற மாரி ஒரு பெஸ்ட்டான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த அஃபெக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து அமைஞ்சிக்குது. அடுத்ததாவது வந்து அ நான் வந்து நான் வந்து மேரிட். ஆம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபாரின்ல இருக்கிறாங்க. ஆம் அவங்களுக்கு வந்து ஃபாரின் லைஃப் எப்படி இருக்குமெண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப 1 வீக்கா ஹெல்த் இஷ்யூவா இருந்து கொண்டிருக்குது. இருந்தாலும் கூட அவங்கள வந்து நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் வந்து இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொண்டு செய்றேன் தானே, உங்களால இயலாட்டி வந்து நீங்க வாங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் நான் பெஸ்ட்டா செய்வேன். இன்னும் பெஸ்ட்டாவே வந்து நான் இதுல இன்கம் ஏர்ன் பண்ணுவேன். இத வச்சே எங்களால வந்து ஒரு லைஃப வாழ இயலும். அப்படின்ற நம்பிக்கையில வந்து நான் அவங்கள வர சொன்ன ஒரே காரணம் வந்து, இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு தங்கமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ட கையில ஈக்கிற ஒரு காரணத்தால தான். ஆ இல்லாட்டி வந்து எனக்கிட்ட இப்படி ஒரு ஒர்க் கொண்டு இல்லாட்டி, ஆ நான் வந்து அவங்கள எந்த தைரியத்திலயும் வந்து அவங்கள வாங்கன்னு சொல்ல இயலாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்ல. இருந்த போதிலும் இப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய அமைச்சு தந்த அல்லாவுக்கும், இந்த ஒர்க்க காட்டி தந்த அஹ்தா சிஸ்டர், ஹஸ்மினா சிஸ்டர், மத்தது வந்து எப்பவுமே மோட்டிவேஷனா எவ்வளோ நாங்க திடப்பாகினாலும் எங்கள வந்து மோட்டிவேஷனா பேசி இதாக்குற ருஷானி சிஸ்டர், ஷஃபா சிஸ்டர், மிஸ்ரா சிஸ்டர், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க சொன்னா ஜஸாக்கல்லா ஹைரா. இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒர்க்க அமைச்சு தந்த சாமன் சேருக்கும் வந்து நான் இந்த இடத்துல வந்து தேங்க் பண்ணிக்கொள்றேன். ஜஸாக்கல்லா ஹைரா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ட ட்ரீம் என்ட ட்ரீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, குயிக்காவே வந்து நான் மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணும். ஆ நான் வந்து குயிக்கா மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணும் என்று சொன்னா, நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆ இந்த சிச்சுவேஷன பொறுத்தவரைக்கும் இதுகள நான் யோசிக்கொண்டு இருந்தேன் என்று சொன்னா, என்ட அடுத்த கட்டத்த வந்து என்னையால வந்து அடைய இயலா. ஒர்க் பண்ணாம யோசிச்சு கொண்டிருந்தேன் என்று சொன்னா, அதையும் நான் யோசிச்சு வந்து இந்த சிச்சுவேஷன்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னையால கான்ஃபரன்ஸ் கால் செய்ய இயலாட்டியும் கூட, நான் என்ட டீமுக்கு பிரைவேட்டா போயிட்டு அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி, என்ட டீம்ல கூட நிறைய அவங்களோட வீடுகள் எல்லாம் வந்து மோசமாயிக்குது. இருந்தாலும் கூட நான் அவங்களையும் வந்து மோட்டிவேஷன் பண்ணி, ஆ நீங்க வந்து ஆ இதுல வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த பழைய நிலைமைக்கு சரி திரும்பேலும் தானே. அதுகள வந்து அவங்களுக்கும் சொல்லி கைட் பண்ணி மாஷா அல்லாஹ்ண்டு இப்ப அவங்களும் ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ ஃபஸ்னா, தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே வந்து ஆஹ் எப்பயுமே வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப உங்களோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கிறாருன்னு சொன்னாலும் அவர் இப்ப உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூல இருக்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்க தள்ளி இருந்துட்டு அவங்க அங்க இருக்கும்போது அவங்களை எப்படி பார்த்து கொள்றது எல்லாமே கஷ்டம். உங்கள்ட்ட இன்னைக்கு அந்த பிசினஸ் இருக்கிறதால நீங்க நம்பிக்கையா அவரை உங்களோட எடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை நீங்க அவர் கான்பிடென்டா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து ஹெல்ப்பா இருந்திருக்கு. உண்மையிலே கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஃபர்ஸ்ட்னா. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துஷி. நான் கொஞ்சம் டைம் போறதால குயிக்கா நாங்க பாப்போம். துஷி அன்மியூட் பண்றீங்களா? துஷி துஷி விளங்குதா? ஹலோ ஓகே சிஸ்டர் கேப்போம். பேசுறது கேக்குது. ஹலோ ஆ ஓ இப்ப நான் ஸ்டார்ட் பேசுறது பண்ணுங்க. கேக்குதா? ஓகே சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். எங்க நேம் துசி. நான் இருக்கிறது வந்து நுவரெலியா.
நான் இப்போ வந்து எபெக்ஸோட கம்பெனியில் ஜாயின் பண்ணது வந்து ஜூலை லாஸ்ட் வீக் மாதிரி தான் ஜாயின் பண்ணினேன். ஸ்டார்ட்ல எனக்கும் பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கல. என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஜாப் இதுதான். அப்போ இது வரைக்கும் நான் ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெளியில. ஆன்லைன் பிஸ்னஸ்னு எதுவும் செஞ்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஜாப். ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 250 கம்ப்ளீட் பண்ணேன், அப்படியெல்லாம் லேட் ஆகிடுச்சு. திரும்ப நான் 250 கம்ப்ளீட் பண்ணி 1 ESOP 2 ESOP எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி என்னோட ஓன் ஆர்டர்ஸ் வச்சு நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துட்டேன் 10,000. என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் வரும்போது நானும் நினைக்கல நம்மளும் இப்படி ஒரு ஆன்லைன்ல ஒர்க் பண்ணி இப்படி 10,000 இன்கம் எடுப்போம் அப்படின்லாம் நானும் நினைக்கல. ஸ்டார்ட்ல எல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு நெகட்டிவா தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நானும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு போகும்போது இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எவ்வளவு இந்த எபெக்ஸோட கம்பெனி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு இப்ப எனக்கு யோசிக்க தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டும் அதுதான் சொன்னாரு. ஸ்டார்ட்ல எங்களுக்கு விளங்கல. நான் ஒரு ஜாப் ஒன்று செய்யணுங்கிற ஒரு இதுல தான் நான் இதுல ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து அதையும் நான் சேவ் பண்ணி அப்படி எதுவுமே வைக்கல, அக்கௌண்ட்ல வைக்கவும் இல்லை. அதே எடுத்து நான் மறுபடியும் ஓடஸ் தான் கலெக்ட் பண்ணி திரும்ப ஓடஸ் போட்டு அப்படி அந்த இதுலதான் மேனேஜ் பண்ணி போகணும். அதுக்கு பிறகு லாஸ்டா எனக்கு இன்கம் வந்து 20,000. ஒரு இதாக ட்ராப் ஆகி இருந்த 10,000ஓட எனக்கு 30,000 இன்கம் ஒன்று வந்துச்சு. அந்த இன்கம்ல 10,000க்கு நான் ஆர்டர்ஸ் போட்டு 20,000 நான் ஹஸ்பண்ட்கே தெரியாம வச்சிருந்தேன் சேவ்ல. அப்ப என் அக்கௌண்ட்ல இருந்து நான் வித்ட்ரா பண்ணி தான் வச்சிருந்தேன். வித்ட்ரா பண்ணி வச்சிருந்தது எங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா தெரியும் தானே, நுவரெலியா நான் ரொம்ப மழை டைம்ல எங்களுக்கு நைட் ஒரு 1 o'clock மாதிரி இருக்கும். எங்க வீட்டுக்கு மேல மரம் ஒண்ணு வந்து விழுந்துச்சு. அப்ப இந்த ரெண்டு சின்னவங்க பாபாவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஒரு ஆளுக்கு 4 years ஒரு ஆளுக்கு 2 years தான். அப்ப அவங்களும் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கும் இந்த வீட்டுல. அப்ப மரம் விழுந்து எங்களுக்கு என்ன செய்யறது தெரியல, யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள தண்ணியும் வந்து அந்த அளவு தண்ணியில லைட்டா தண்ணி வந்து அப்புறம் சரின்னு அவர் ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மார்னிங் தான் ஆனா நாங்க போனோம். நைட் ஃபுல்லா தூங்கல. அந்த மரம் விழுந்து என்ன ஆகும்னு தெரியல. எங்களுக்கு இங்கிருந்து போக இல்லை நைட்டுக்கு. அப்ப மார்னிங் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி, அதுவும் ஒரு லொரியில ஏறி தான் போனோம். ஏன்னா நுவரெலி டவுன்ல போக இல்லை. ஹஸ்பண்டுக்கே அவரோட இடுப்பளவுக்கு தண்ணி. அப்ப நாங்க மார்னிங் தான் போனோம். போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் 1 week இருந்தோம். அப்ப அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல 1 week அவங்க தான் எல்லாம் இதுவும் பார்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க வீட்டுக்கு வந்து இதை கிளியர் பண்ண சொல்லி யாரும் வரல. நாங்களா ஆட்கள் போட்டு கிளியர் பண்ணோம்னா எங்களுக்கு கையில அமௌண்ட் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல எடுக்க இல்லாத ஏடிஎம்லாம் ஒன்று வேலை செய்யல. அதுக்கு பிறகு எந்த கையில இருந்த அமௌண்ட் எபெக்ஸோரால இருந்து நான் ஒர்க் பண்ண இந்த 20 துஷி துஷி கதைக்கலாமா? ஓகே. நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஏதோ இஷ்யூஸ்ன்னு சொல்லி. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு 4 பேருக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு இருக்குது. எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து நாங்க அப்படியே இதோட என்னது எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாங்க இருந்துட்டோம்னு சொன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, இன்றைக்கு இந்த வெள்ளம் வந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு, இது இப்படியே இருக்க போகுதா?
என்ன எப்படியுமே இது வந்து காலம் கடந்து போக 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 நாங்க அடுத்த ஸ்டெப் போய்தான் ஆகணும். இப்ப இந்த விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சொன்னா அது எல்லாருக்குமே ஓவராலா பாதிப்பு நடந்திருக்குது. இதுல நாங்க அப்படியே எல்லாமே உடைஞ்சு போய் எனக்கு இதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைன்னு இருக்கிற ஆக்கள் அப்படியே நாங்க இருக்க போறோம். இல்ல நாங்க இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் போக போற ஆக்கள் எங்களை சுத்தி இருக்கிற ஆக்களுக்கு நாங்க ஏதோ நல்லது செய்ய போறோம். சரி, எங்களால் முடிஞ்ச ஒரு நல்லதை நாங்க செய்ய போறோம். அவங்களுக்கான நாங்க ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறோம். ஸோ நீங்க ஒவ்வொரு ஆளும் யோசிங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்க? எனக்கு இதுக்கு பிறகு ஒர்க் பண்ண கஷ்டம், எனக்கு இதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ண இயலாது, இதோட எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க அப்படியே அந்த இடத்துல தேங்கி நிக்க போறீங்களா? இல்ல இத்தனை பேர் இவ்வளவு விஷயங்களை இப்ப கஷ்டம்ன்றது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே தான் இந்த இடத்துல அதை அனுபவிச்சிருக்காங்க. எல்லாருமே தான் அதை என்னது இது செஞ்சு வந்திருக்காங்க. அப்ப நானுமே இந்த இடத்துல இருந்து நீங்க நல்லா யோசிங்க. நீங்க எதுவுமே இல்லாம தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினீங்க. நீங்க ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணினீங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்க எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. என்ன எல்லா டீமையுமே வச்சுட்டு இப்ப நிறைய பேர் சொல்றது வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்ப ஒர்க் பண்றாங்கல்ல, செய்யறாங்கல்ல. நல்லா திங்க் பண்ணுங்க. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணினீங்க. நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. என்ன எல்லாத்தோடையுமே நீங்க வரல. அப்ப அதே மாதிரி தான் இந்த ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்குது விளங்குதா? நீங்க நல்லா திங்க் பண்ணுங்க. இப்ப உங்கள்ட்ட நிறைய எல்லாமே என்னது இல்லாம போயிருக்கலாம், நிறைய பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கலாம். சரி, ஆனா இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்குது, இந்த இன்கம் ஏன் உங்களுக்கு தேவை? இந்த இடத்துல இருந்து நீங்க திங்க் பண்ணுவீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அடுத்த ஸ்டெப் முன்னோக்கி போறதுக்கு இது எல்லாத்துக்குமே இருந்து கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ நாங்கள் இந்த ஒரு இதோட நாங்கள் இந்த செஷனை முடிச்சு கொள்வோம். எல்லாருமே இனி வார வீக் இன்றைக்கு நாங்கள் திங்கட்கிழமை இந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பிறகு நடந்து முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்கள் மறந்துட்டு என்ன செய்யறது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்த உடனே பெருசாக ஒரு விஷயத்த செய்யணுமன்றது இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து நீங்கள் குயிக்காக உங்களோட இழந்த விஷயங்களை நீங்கள் திரும்ப ரிகவர் ஆகுறதுக்காக இருக்கலாம். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சேவிங்கை உருவாக்குறதுக்காக இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்கம் வந்து பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்கும். இன்கம் மட்டும் இல்லை, இந்த டைமில் வந்து இந்த ப்ராடக்ட்டுமே எங்களோட சமூகத்துக்கு தேவை. என்ன இந்த டைம்ல வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ், என்ன ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், அதுல இருந்து நாங்க வெளியில கொண்டு வரதுக்கு சரி, நிறைய பேருக்கு இந்த டைம்ல வந்து இந்த ப்ராடக்ட்டுகள் தேவை. ஸோ அதையுமே நாங்க சரியான ஒரு முறையில வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி நாங்க இனி வார இந்த வீக்கை வந்து பெஸ்டா கொண்டு போவோம். சரியா? ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண லீடர்ஸுக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச்.